இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து வேர்க்கடலை தான் வந்து பாயில் பண்ண போகிறேன். ஒவ்வொரு வேர்க்கடலையும் நல்லா பெருசு பெருசாக இருந்தது. உடைச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் முத்துக்களும் நல்லா பெருசாக இருந்தது. உப்பு போட்டு நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு ஒர்க்குக்கு நான் மூவ் ஆனேன். ஃப்ரைடே வந்துட்டு பூஜா பண்ண முடியல, அதனால் சாட்டர்டே போல் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். சாட்டர்டே ஈவினிங் தான் வந்து பூஜா ஸ்டார்ட் பண்ணேன். ஒன்றுமே இல்லை, இலவாசலை மட்டும் நல்லா தொடச்சி எடுத்துட்டு குங்கும மஞ்சள் வச்சதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கோலம் வெளியில் விளக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் உள்ளே வந்து நம்ம விளக்கு ஏற்றி வைக்கணும். நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் பூஜா ரூமில். பிரசாதமாக வந்துட்டு மோஸ்ட்லி நான் ட்ரை கிரேப்ஸ் தான் வைப்பேன், அப்படி இல்லைன்னா பால் வைப்பேன். இன்றைக்கும் ட்ரை கிரேப்ஸ் தான் வச்சு நான் பூஜா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வேர்க்கடலையும் வெந்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேன். நல்லா வந்து பாயிலாக இருந்தது. முத்துக்கள் அப்படியே பெருசு பெருசாக தான் இருந்தது. சம்டைம்ஸ் வந்து தண்ணி உறிஞ்சதுக்கப்புறம் சப்பியாகிடும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா முத்து பெருசு பெருசாக இருந்தது. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடலாம்.